Hi students. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னா என்ன? இந்த கெப்பாசிட்டர் மொபைல் ஃபோன்ல எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க? கெப்பாசிட்டர் ஒரு செல்போன் பிசிபி போர்டுல என்ன வேலை பார்க்குது? அந்த கெப்பாசிட்டர்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கெப்பாசிட்டர்ல என்னென்னலாம் டைப் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த இதில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டர்ல ஒரு முக்கியமான விஷயம் பொலாரிட்டி அண்ட் நான் பொலாரிட்டி அப்படின்ற இரண்டு வகையான கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு. நம்ம இதுக்கு முன்ன பார்த்தக்கூடிய வீடியோ ரெசிஸ்டர்ல பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு பார்த்தோம். ரெண்டு வகையான பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு ரெசிஸ்டர் வந்து நம்ம ஸ்பிட் பண்ணோம். பட் ஆனால் இந்த கெப்பாசிட்டர் வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பிட் அப் பண்ணல, பொலாரிட்டியை பேஸ் பண்ணி தான் ஸ்பிட் அப் பண்றோம். ஸோ பொலாரிட்டியில ரெண்டு வகையான கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு பிசிக்கல் அப்பியரன்ஸை பொறுத்து. ஸோ பொலாரிட்டி பேஸ் பண்ணி போகும்போது நம்மளுக்கு த்ரூ ஹோல் டைப்பும் இருக்கு, எஸ்எம்டி டைப்பும் இருக்கு. அப்ப நான் போலரைஸ்ட்னு போறோம் அப்படின்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ ஹோல் டைப்பும் இருக்கு, எஸ்எம்டி டைப்பும் நம்மளுக்கு இருக்கு. அப்ப நமக்கு கெப்பாசிட்டர்ல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் பொலாரிட்டினா என்ன, நான் பொலாரிட்டினா என்ன. இப்ப ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாட்ச்ல ஒரு பேட்டரி இருக்கு, அந்த பேட்டரியில பிளஸ் மைனஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த பேட்டரியை நம்ம திருப்பி போட்டா வாட்ச் ஓடுமா? ஓடாது. அப்ப நேரா தான் போடணும். அப்ப இந்த பொருளை இப்படிதான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்படி சொன்னா அதுக்கு பேரு பொலாரிட்டி. இல்லங்க நீங்க எப்படினாலும் திருப்பி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு நான் பொலாரிட்டி கெப்பாசிட்டர். அப்ப இந்த பொலாரிட்டி கெப்பாசிட்டர் எங்க யூஸ் ஆகுது, நான் பொலாரிட்டி கெப்பாசிட்டர்ஸ் எங்க யூஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்ப பொலாரிட்டி கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட அப்பியரன்ஸ் வைஸ் ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிலிண்டர் டைப்ல இருக்கும். இது வந்து த்ரூ ஹோல் டைப் சொல்லக்கூடியது. ஸோ இந்த போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் டைப்ல வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. த்ரூ ஹோல் டைப்ல நிறைய டைப்ஸ் வேரியன்ட் வந்து நிறைய இருக்கு. எஸ்எம்டி டைப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மார்க் வந்து இந்த பிளாக் கலருக்கு மேலே வந்து ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஒயிட் கலர் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர்லையோ அல்லது ஒரு கிரீன் கலர்லையோ இல்லை இந்த மாதிரி பிளாக் கலர்ஸ் இது மேலே ஒரு லெட்டர்ஸ் வந்து ஒயிட் கலரில் ரைட் பண்ணியிருக்காங்கனாலோ அது போலாரைஸ்டு கெப்பாசிட்டர் ஃபார் எஸ்எம்டி டைப். நீங்க இதுல பிக்சர்ல பார்த்து தெரியும் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர்ஸ் மொபைல் ஃபோன் பிசி போர்டில் எங்க இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர். நான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்லையும் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று த்ரூ ஹோல் டைப், இன்னொன்று எஸ்எம்டி டைப். ஸோ த்ரூ ஹோல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது, எஸ்எம்டி டைப் காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போனன்ட்ஸ். அப்ப இந்த எஸ்எம்டி டைப் காம்போனன்ட்ஸ் நான் போலாரைஸ்ட்லயும் ரெண்டு டைப் இருக்கு. ஸோ ஒன்று த்ரூ ஹோல் டைப்லையும் நம்ம காம்போனன்ட்ஸ், ஆனால் ரெண்டும் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் சேம். இது என்ன வேலை பார்க்குதோ அதே வேலையை தான் இதுவும் பார்க்க போகுது. அதே மாதிரி தான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ். இந்த கெப்பாசிட்டர் என்ன ஃபங்க்ஷன் பண்ண போதோ அதே வேலையை தான் இந்த கெப்பாசிட்டரும் ஃபங்க்ஷன் பண்ண போகுது. அப்போ இந்த கெப்பாசிட்டர் ஒரு மொபைல் ஃபோன் பிசிபி போர்டில் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன் பிசிபி போர்டு இமேஜில் உங்களுக்கு நான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர் அண்ட் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் பிசிபி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போலாரைஸ்டு, அதாவது இந்த லெட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ், அதாவது இந்த மாதிரியான கெப்பாசிட்டர்ஸ் உங்களால் பார்க்க முடியாது, ரொம்ப ரேர். ஸோ நம்பர் இல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸும் நம்பர் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில கெப்பாசிட்டர்ஸ். அப்ப இந்த போர்டுல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சாண்டில் கலர்ல இருக்கு அப்படின்னா இது கெப்பாசிட்டர். லைட் சாண்டில் அல்லது டார்க் சாண்டில் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு ரெசிஸ்டருக்கு ஈக்குவலா கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். அப்ப எதுக்காக இந்த போலாரைஸ்டு கெப்பாசிட்டர் நான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றாங்க மொபைல் ஃபோன் பிசிபி போர்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வோல்டேஜை ஸ்மூத் பண்றதுக்காண்டி இந்த கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள், நீங்க இப்ப பார்க்கக்கூடிய இந்த டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேட்டரியோட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேரலலா வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் போலாரிட்டின்னு சொல்றது. இது போலாரிட்டி கெப்பாசிட்டர்.
ப்ளஸ்ஸை மேலேயும் மைனஸை கீழேயும் கரெக்டாக மாற்றி கனெக்ட் பண்ணால் சர்க்யூட்டே ஒர்க் ஆகாது. அப்போ இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பவரை சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணும். இப்போ சார்ஜிங் டிஸ்சார்ஜ் அப்படின்ற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் நம்ம பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்இடி க்ளோ ஆகக்கூடிய பவரை இந்த கெப்பாசிட்டர்ஸ் தரும். அப்போ இன்கேஸ் பவரில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் ஆகுது அப்படின்னா பவர் வந்து ஒரு மில்லி செகண்ட்ஸ் பவர் வராமல் இருக்குது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆனால் கூட இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சர்க்யூட்டை வந்து பேலன்சிங் பண்ணிக்கும். வோல்டேஜில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து நமக்கு அந்த சர்க்யூட் ரன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு பேர் ஸ்மூத் டிசின்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டர் கொடுக்கக்கூடிய வோல்டேஜை ஸ்மூத் பண்ணி தருதுன்னு சொல்லுவோம். அப்போ இது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து ஒரு மொபைல் ஃபோனோட சிபியு ஐசி. இந்த சிபியு ஐசிக்கு சப்ளை தரணும். ஸோ இந்த ஐசி இந்த பின்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்ளை தர்றாங்க. இப்போ சப்ளை தரும்போது பேட்டரியிலேருந்து சப்ளை இங்கே கொடுக்கணும் இந்த ஐசிக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா பேட்டரியிலேருந்து இங்கே வந்து பேட்டரியிலேருந்து ஒரு ரெசிஸ்டர் மூலியமாக ஆல்ரெடி நம்ம ரெசிஸ்டர் என்னன்றதை பார்த்துருப்போம். ஸோ ரெசிஸ்டர் மூலியமாக டைரெக்டாக இந்த ஐசிக்கு கொடுத்துட்டோம். அப்போ ஐசி சப்ளை போயிடும். ஆனால் பேரலில் என்ன பண்ணுறாங்க, பேரலெல்லாம் இந்த மாதிரி லைன் எடுத்தாங்கன்னா பேரலல் கனெக்ஷன். ஸோ இந்த பேரலல் கனெக்ஷன் சீரிஸ் கனெக்ஷனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேரலாக ஒரு லைன் எடுக்கிறாங்க. அப்போ பேரலாக எடுக்கும்போது இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும்னா இந்த லைனில் போகக்கூடிய சப்ளையை ஸ்மூத் பண்ணி தரும். இன்கேஸ் டிசி அந்த வரக்கூடிய டிசி சோர்ஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆனால் கூட இந்த டிசி பவரை சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இந்த ஐசியோட ஃபங்க்ஷனாலிட்டியில் எந்த விதமான ஒரு இஷ்யூமே இருக்காது. பவர் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே ஆகாது. இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மூத் பண்ணி தரக்கூடியதுன்னு சொல்லுவோம். கொடுக்கக்கூடிய வோல்டேஜை ஸ்மூத் பண்ணி தருது. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலை ஃபில்டர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு மைக்ரோஃபோனோட சர்க்யூட்டு. இந்த மைக்ரோஃபோனோட சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு மைக் இருக்குது. இந்த மைக்லேருந்து ஒரு லைன் அவுட்புட் போகுது. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கு. இது அவுட்புட் போகும். இது வந்து சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரியான கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸாக இருக்கும். இந்த மாதிரியான கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே. அப்போ இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணும். இங்கே வரக்கூடிய இந்த மைக்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸில் ஏதாவது நாய்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நாய்ஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு அவுட்புட் ஆகும். ஸோ கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃபோன் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில வேலைகளுக்காண்டி பயன்படுத்தும். அப்போ நான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர் பார்த்தோம். போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் வந்து ஒரு செல்ஃபோன் போர்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் இது வந்து சிலிண்டர் டைப் கெப்பாசிட்டர். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ். இது வந்து பவர் போர்டு. அப்போ நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டர் பார்க்கும்போது பார்த்தோம். ஒரு ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுற இடத்துல பொலாரிட்டி கெப்பாசிட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த சிலிண்டர் டைப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக. எந்த இடத்துல ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணுறாங்களோ அங்கே வந்து பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ். எந்த இடத்துல ஏசி டிசியை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிசி வச்சு ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்னா அங்கே நான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் அதிகமாக. அப்போ அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் ஒரு சில போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டர்ஸ் ஸ்கீமாட்டிக் டயக்ராம் பார்த்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு சில கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். அப்போ அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா சார்ஜிங் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அந்த லைனில் போகக்கூடிய வோல்ட்டை ஸ்மூத் பண்ணி தரக்கூடிய வேலையை நமக்கு தருது. ஸோ ரொம்ப பழைய ஒரு சில மொபைல் ஃபோன் பிசிபி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நம்பர் இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டர்ஸ் பார்க்கலாம் ஒரு சில போர்டில். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் போர்டுலேயே எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்லேயும் ஒரு ஐஃபோன் போர்டாக இருந்தாலும் இந்த மாதிரியான கெப்பாசிட்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. அதாவது பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ் பார்க்க முடியாது. நான் பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர் தான் பெரும்பாலும் நீங்கள் போர்டில் பார்க்க முடியும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் அப்படின்றத ஒரு மல்டிமீட்டர் அப்படின்ற ஒரு டூலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா செக் பண்ண முடியாது. ஏன்னா மல்டிமீட்டரில் அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது நார்மலாக இருக்கக்கூடிய மல்டிமீட்டரில். ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷல்டாக இருக்கக்கூடிய ஒரு சில மல்டிமீட்டர்ஸில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கெப்பாசிட்டர் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மல்டிமீட்டர் வச்சு மட்டும்தான் கெப்பாசிட்டர் அப்படின்ற ஒரு பொருளை நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் அப்படின்றது ஒரு மொபைல் ஃபோன் போர்டில் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புது கெப்பாசிட்டர் வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கெப்பாசிட்டரோட ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் இந்த கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இதை லெட்டர் சியில் வந்து கேபிட்டல் லெட்டர் சியில் வந்து மீன் பண்ணுவாங்க. இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரட். அதோட அளவீடு வந்து ஃபேரட்னு சொல்லுவோம். மெஷர்மெண்ட் எப்படி சொல்லணும்னா கெப்பாசிட்டன்ஸ். அதோட வேல்யூ மீன் பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸ் மீன் பண்ணுவோம். சிமாட்டிக் டயக்ராமில் 2 விதமான சிம்பிள் நம்ம பார்த்துருப்போம். ஒன்று சிமாட்டிக் சிம்பிள் பொலாரிட்டி அண்ட் நான் பொலாரிட்டி. ஸோ பொலாரிட்டி கெப்பாசிட்டினா ப்ளஸ்ன்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது பொலாரிட்டி, ப்ளஸ்ன்றது மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நான் பொலாரிட்டி கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்னா என்ன, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்த்தோம்.